எங்க ஒருத்தங்க அவங்க வீட்டு வேலை செய்யறதுக்காக மனுஷ மாதிரியே இருக்கிற ஒரு ரோபோட் வாங்குறாங்க. அந்த வீட்டுல இருக்க பொண்ணு அந்த ரோபோட்டை அவளுக்கு ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணி விட சொல்றா. அந்த ரோபோட்டும் அவளுக்கு ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்தா அந்த ரோபோட்க்கு ஏதோ ஆகிடுது. அந்த ரோபோட் அந்த பொண்ணோட முடிய தீய வைக்குது. அந்த பொண்ணு அந்த ரோபோட் கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட முடி பாரு இங்க தீஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் கிட்ட கேக்குறா. அந்த ரோபோட் அவகிட்ட வித்தியாசமா பேசுது. இந்த பொண்ணு உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவளோட அம்மா கிட்ட போய் அந்த ரோபோட்டை கம்ப்ளைண்ட் பண்றா. அம்மா இங்க பாருங்க இந்த ரோபோட் என்ன பண்ணி வச்சிருக்குன்னு என்னோட முடிய தீச்சிருச்சுன்னு சொல்றா. அந்த பொண்ணோட அம்மா அவகிட்ட ஏதாச்சும் கிரீம் போட்டு உன்னோட முடிய சரி பண்ணிக்கலாம், இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு, ப்ளீஸ் இங்க இருந்து கொஞ்சம் போறியான்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட கோவப்பட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. அந்த பொண்ணோட அம்மா அந்த ரோபோட்டை கிச்சனுக்கு வர சொல்றா. அந்த ரோபோட்டும் அங்க வந்து சொல்லுங்க மேடம்னு சொல்லுது. அந்த பொண்ணோட அம்மா அந்த ரோபோட் கிட்ட நீ என்னோட பொண்ணோட முடிய தீய வச்சிட்டியான்னு கேக்குறாங்க. அந்த ரோபோட் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலன்னு சொல்லுது. அந்த பொண்ணோட அம்மாவும் சரி அதை விடு, அந்த ஓவன்ல இருக்கிற கறி எடுத்து வெளியே வைன்னு சொல்றாங்க. அந்த ரோபோட்டும் கையில கிளவுஸ் கூட போடாம அந்த கறியை அப்படியே எடுத்து வெளியே வைக்குது. அந்த ரோபோட் அந்த கறியை ஆற விடாம அப்படியே சிசர் எடுத்து கட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பொண்ணோட அம்மா அந்த ரோபோட் கிட்ட கொஞ்ச நேரம் அது ஆறட்டும், அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அந்த ரோபோட் உடனே அதோட கையில வச்சிருந்த கத்திரிக்கோலை வேகமா அவங்க மேல குத்துற மாதிரி கொடுக்குது. அந்த பொண்ணோட அம்மாவும் ஒரு செகண்ட் பயந்தே போயிடுறாங்க. அந்த பொண்ணோட அம்மா ரோபோட் கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா அவங்க வீட்டுக்கு கெஸ்டும் வராங்க. அந்த பொண்ணோட அம்மா அந்த ரோபோட் கிட்ட இந்த வீடியோவை பார்த்து கேக்க மட்டும் செஞ்சு வைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அந்த ரோபோட்டும் அந்த வீடியோவை பார்த்து கேக் செய்ய ஆரம்பிக்குது. அப்ப அந்த வீடியோல ஒரு விளம்பரம் வருது. அந்த வீடியோல ஒருத்தன் ஒரு பாய்சனை தூக்கி எதுலயோ கலந்துட்டு இருக்கான். இந்த ரோபோட்டும் அந்த பாய்சனை எடுத்து அந்த கேக்ல கலந்து அந்த கேக்க செஞ்சு வச்சிருது. அந்த வீட்டுக்கு கெஸ்டா வந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணோட அம்மா அவங்க கிட்ட நான் உங்களுக்காக ஸ்பெஷலா கேக் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் கிட்ட சொல்லி அந்த கேக் எடுத்துட்டு வர சொல்றாங்க. அந்த ரோபோட்டும் அந்த கேக் எடுத்துட்டு வந்து அவங்க எல்லாருக்குமே பரிமாறுது. அவங்க எல்லாரும் அந்த கேக்க சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அவங்க ரோபோட் வாங்கின இடத்துல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல ரோபோட்டோட செயல்பாடுல ஏதோ பிரச்சனை இருக்கு, ரோபோட்டோட செயல்பாடுல நீங்க ஏதாச்சும் வித்தியாசமா பார்த்தா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா அதை படிச்சு முடிச்சுட்டு அந்த ரோபோட்டை பாக்குறாங்க. அப்ப அங்க இருந்த எல்லாருமே அந்த கேக்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில அந்த வீட்டுல இருந்த எல்லாருமே அந்த பாய்சன் கலந்த கேக்க சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலயே இறந்தும் போயிடுறாங்க. ரோபோட் மட்டும் இல்ல சில மனுஷங்களுக்குமே இதே மாதிரிதான். நம்ம என்ன சொல்ல வரணும் முழுசா புரிஞ்சுக்காம அவங்க இஷ்டத்துக்கு பண்ணி நம்ம வாழ்க்கையிலேயே பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க. உங்க லைஃப்ல இதே மாதிரி ஏதாவது பர்சன் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.